வணக்கம் மக்களே. இன்னைக்கு இலுப்பை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு அந்த மரத்தை நினச்சாலே பசுமையாக தான் ஞாபகம் வரும். எங்கள் ஊரில் கரும்பாயனம் கொண்ட ஐயனார் கோயில் இருக்குது. அங்கே ஒரு 4 இலுப்பை மரம் இருக்குது. அந்த மரத்துக்கடியில் கோடை விடுமுறையில் அங்கே தான் விளாண்டு கிடப்போம். நல்ல நிழலாக இருக்கும். இந்த மரத்துக்கிட்ட போனாலும் நல்ல வாசனை வீசும். ஒரு இனிப்பு சுவையோட மனம் வீசிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த இலுப்பை பூவே ஒரு மாதிரி இனிப்பு சுவையோட தான் இருக்கும். சாப்பிட்லாம். அந்த பூ தான் இனிப்பாக இருக்குன்னு பார்த்தா அதோட பழமுமே சப்போட்டா பழம் மாதிரியே இருக்கும். சாப்பிட்லாம். நீங்கள் பாட்டு சாப்பிட்றாதீங்க, நான் சாப்பிடுவேன். தெருல சாப்பிடலாமான்னு எனக்கு இல்லைன்னா சப்போட்டா பழம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு நிறைய கிளிங்க, குருவிங்க நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மரம் எப்போதுமே ஃபுல் அப்படியே கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மரத்துக்கு மேலே கோடை காலத்தில் பழம் காய் வைக்கிற டைமில் அந்த குருவியெல்லாம் பிடிச்சிங்கிறதுக்கு ஆந்தை நல்லா இவ்வளோ ஆந்தை நிறைய அந்த மரத்தில் இருக்கும். பார்த்தாலே பயமாக இருக்கும். இப்போயே அதை பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சென்னையில் நிறைய இடத்துல அந்த மரத்தை பார்த்தேங்க. அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த மரம் வீசும். எங்கே இருக்குன்னு அப்படியே கண்ணை பிடிச்சி போய் அந்த மரத்துக்கடியில் நின்று அந்த மரத்தை வாங்கிட்டு அவ்வளோ வாசமாக இனிப்பு சுவையோட ஜீரக சம்பாரிசி மாரி அந்த வாசம் இனிப்பு சுவையோட இருந்தால் எப்படி இருக்கும் அதுமாரி வீசணும் அந்த வாசம். அப்படியே நல்லா இழுத்து நெஞ்சுக்குள்ளே வாங்கிட்டு அந்த மரத்தை அப்படியே நினைவெல்லாம் ஆசைப்பட்டுட்டு அப்புறம் இன்னும் வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது போய் பார்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் நினைவு ஆசைப்பட்டு வந்துடுவார். நீங்களும் முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்கள். மரத்தடி போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.